Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. Hotstar Specials. Goli Soda Rising. Now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் செஃப் சுபாஷினி சிவகுமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. நிறைய குக்கரி ஷோஸில் அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நமக்காக திருப்பதி லட்டு மேக் பண்ண போகிறாங்க. முதல்ல திருப்பதி லட்டு பற்றி சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ திருப்பதி லட்டு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன? அந்த நெய் வாசனை, அதில் இருக்கிற அந்த முந்திரியும் பாதமும், அது ஒரு மாதிரியான ஃப்ளேவர். அந்த வாசனை அந்த நெய்யிலையே பொறிச்சு அதை பண்ணுறப்போ அந்த வாசனையும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். நமக்கு அந்த திருப்பதி போனோம்னா அந்த தேவஸ்தானம் சாமியை பார்த்துட்டு முடிச்ச உடனே அடுத்து லட்டு வாங்க தான் போவோம். ஸோ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறப்போவே லட்டு வாங்காதவங்க கூட பேக்கில் கால் போயிடும். இது அந்த மரபணுவிலே இருக்கு. ஆமாம், நம்ம திருப்பதி போகிறோம் யார்கிட்டயா சொன்னால் ஃபஸ்ட்டு கேட்குறதே அந்த லட்டு தானே. ஆக்சுவலாக இந்த லட்டுங்கிறது 1700 அது வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க லட்டு. அப்போவே, அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டு வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்களே ரெடி பண்ணுறாங்க. இப்போது புரட்டாசி இந்த ஸ்பெஷல் டேயில் அக்கேஷனாக பார்த்தோம்னா, புரட்டாசி டைம்லலாம் பார்த்தோம்னா அது 4.5 வரைக்கும் கூட போயிடுது. 4.5 லட்சம் வரைக்கும் லட்டுங்க போகுது. ஸோ இந்த லட்டுங்களில் நிறைய போலிங்களும் வந்திருக்கு. ஸோ நம்ம திருப்பதி லட்டில் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி போலி லட்டுலாம் வந்திருக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த GA டேக்குங்கிறத 2014 திருப்பதி வாங்கியிருக்கு. ஸோ இதனால் போலி லட்டுங்க நிறையா தடை செய்யப்பட்ட மாதிரியும் இருக்குது. இப்போ இந்த திருப்பதி லட்டு எதெல்லாம் வச்சு மேக் பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கடலை மாவு, பால். ஸோ லட்டை நம்ம தண்ணியில் கரைப்போம். இது பால் அண்டு நெய்யிலேயே பொரிக்கணும். ஸோ அங்கே திருப்பதியிலன்னு எடுத்துட்டோம்னா அவங்க 500 கிலோ நெய்யும் அந்த 750 கிலோ முந்திரியும் தான் அதில் ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதாவது நிறைய குவான்டிட்டியில் நிறைய போர்ஷன் நிறைய செய்கிறப்போ இவ்வளோ ஆட் பண்ணும்போது தான் அந்த லட்டு அப்படி உருட்டி எடுப்பாங்க. இது எல்லாமே அதில் இருக்கும். முந்திரி, பாதம், கல்கண்டு, ஒவ்வொரு பைட்டும் நம்ம கடிக்கிறப்போவும் சாப்பிட்றப்போவும் அந்த ஏலக்காய் பாதி இடிச்சும் இடிக்காமலையும் நம்ம ஒரு நேரம் திட்டுவோம், என்னடா இது ஒவ்வொரு பைட்டு ஒவ்வொரு கடிக்கும் ஒரு ஏலக்காய் எடுத்து நான் துப்பிடுறேனே, துப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கு, சூ பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வாசனையே அதுதான். அந்த ஏலக்காவோட வாசனை எல்லாமே சேரும்போது அது ஒரு ஸ்பெஷலாக தெரியுது நமக்கு. அதனுடைய மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த திருப்பதி லட்டை மேக் பண்ணுறதே அந்த பதத்தில் உருட்டுறாங்க. அந்த பதம் யாருக்கும் வராது அப்படின்லாம் நிறைய நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மேக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். கடலை மாவு போர்ஷன் அதுலேயே டபுளாக சுகர். ஸோ அதில் அதாவது 1/4 பங்கு தண்ணி விட்டு தான் அந்த ஜீரா பாகு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த கடலை மாவு பால் அதை ஊற்றி ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு அந்த அந்த பூந்தி கரண்டியை வச்சு நம்ம அந்த நெய் பேனில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரத்தில் நெய் விட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஒரு ஸ்பெஷல்னால், திருப்பதி தேவஸ்தானத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே பட்டருங்க. ஸோ அந்த பட்டருங்கிற பெருமாளுக்கே சேவை செய்கிறதுக்காகவே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இப்போ நம்மலாம் ஃபேஷனாக முடியெல்லாம் ஃப்ரீ ஹேரு, ஸோ ஜாலியாக நின்று நம்ம கிச்சனில் சிம்லி போட்டுடுறோம், ஃப்ரீ ஹேரில் ஷோவாக செய்கிறோம். ஸோ அங்கே அப்படி கிடையாது. ஸோ பட்டருங்க எல்லாருமே அவங்க முடியை ஷேவ் பண்ணிப்பாங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட முடிங்க எதுவுமே ரோமங்களோ எதுவுமே அந்த லட்டில் விழக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. அது அந்த நெய்யில் பொரிக்கிறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோம்னா கூட அவங்களது மேலேருந்து கீழே விழற மாதிரியோ பெறல்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு அங்க வஸ்திரம், வேஷ்டின்னு சொல்லுவோம், அதை உடுத்திட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக செய்வாங்க. இப்போ நம்ம மாடர்னாக நம்ம கிச்சனில் எப்படி செய்ய போகிறோங்கிறது பார்த்துடலாம். என்ன விவேக், ஆரம்பிச்சிருவோமா? திருப்பதி லட்டு எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. நான் மாவு பார்த்தோம்னா 300 கிராம்ஸ் வச்சுருக்கேன். சுகர் பார்த்தா 600 கிராம்ஸை இதில் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு 600ல் 1/4 பங்கு, அப்போ எவ்வளவு? 200.
மாவு பேட் ரெடி பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இது தண்ணியில் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தோம்னா 300 grams கடலை மாவு. அதாவது கடையில் வாங்குற மாவு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் நல்லா காய வச்சு ட்ரையாக காய வச்சுட்டு, அதாவது ஈரமாக கடலை பருப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் வாங்காமல் நல்லா காஞ்ச பருப்புன்னு சொல்லுவோம், அதை நல்லா காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளோட 300 கிராம் கடலை மாவு இருக்கு. ஸோ அதை வந்து இதில் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு பால், இதுக்கு வந்து சிலர் சோடா மாவு போடுவாங்க, அரிசி மாவு போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலைங்க. வெறும் கடலை மாவு பால் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆறின பால். ரெண்டாவது வந்து பசும்பாலாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிட்டியில் மோஸ்ட்லி பசும்பால் நமக்கு கிடைக்கல, பேக்கெட் பால் எதுனால ஓகே. இப்போ வந்து இதை வந்து மாவு உள்ள போட்டு அந்த இது வராமல், பபிள்ஸ் வராமல் நம்ம நல்லா இந்த மாவை அடிச்சிடலாம். ஸோ இது வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கும் அடுத்து கொஞ்சம் தண்ணி பதம், ஓகேவா? ரொம்ப திக்காக அடிக்காதீங்க. இது ஏன் அடிக்கிறோன்னா, இது நம்ம வந்து பூந்தி கரண்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அது நல்லா உருண்டையாக கரெக்டாக வரணும். கரண்டியில் நிற்கக்கூடாது தட்டும் போது. ஸோ இந்த பதம் எப்படி வரணும், ஃபைனலாக எப்படி வரணும்? இதை இப்போ நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக அதான் பஜ்ஜி மாவு பதத்தை பாருங்க. இப்போ வந்து இதை பூந்தி கரண்டியில் விடும்போது என்ன ஆகும், இந்த ட்ராப் வருதா? ஆமாம். ஸோ அது கரெக்டாக போய் விழுது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வேகமாக விழும். கட்டி கட்டியா இல்லாமல் கட்டியா அது நீளம் கரெக்டாக போய் விழும் பாருங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் தண்ணி ஆக்கிட்டீங்கன்னா தண்ணியாக போய் வேகமாக வடிஞ்சு போய் விழுவோம். இப்போ நம்மளோட பூந்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். ஜீரா பாகையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா நெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த பூந்தி வந்து ஸ்பெஷலே வந்து, அதாவது நம்ம திருப்பதி பூந்தி லட்டு, அதோட ஸ்பெஷல் பார்த்தோம்னா நெய் தான். அந்த நெய்யை இதில் விட்டுடலாம். இது நம்ம யூஸ் பண்றது அசல் பசும் நெய். ஸோ இந்த பாகு ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த பாகு ரெடி ஆகிறதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 6 to 7 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு, அதாவது ரொம்ப திக்கான பாகுன்னு இல்லாமல் ஒரு கம்பி பதம், 1.5 கம்பி பதம் லெவலுக்கு ரெடி பண்ணால் போதும். இதை நம்ம நெய்யும் நல்லா உருகிட்டு வருது. இங்கே இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டு அடுத்து கம்பி பதம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சக்கரை வந்து கரைஞ்ச பிறகு நம்ம கம்பி பதம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்மளோட அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளோட நெய் வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் பூந்தி போடலாம். இதை வந்து அப்படி கரண்டியில் ஊற்றிட்டு நம்ம லேசாக தட்டி கொடுத்துக்கிட்டே போகணும். பூந்தியில் கொஞ்சம் ஹைட்டாக வச்சு பிடிங்க. இப்போ பூந்தி அழகாக பால்ஸாக நமக்கு போய் விழுது. கொஞ்சம் பொறுமையும் சேர்ந்து வேணும் நமக்கு. அப்படியே அந்த தேவஸ்தானம் பக்கம் ராசா வர மாதிரியே இருக்கும்டா. ஆமா, திருப்பதியில பெருமாளை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு வாசனை அப்படியே நம்மளை இழுக்கும், அந்த லட்டு கவுண்டரை நோக்கி இழுக்கும், அந்த வாசனை வருது. நல்லா முத்தா அந்த பூந்திங்க நமக்கு வந்துருச்சு. இது வந்து நல்ல பதம் நமக்கு வேணும். இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் இன்னொரு லட்டு சொல்லுவாங்க, மோத்தி லட்டு. அதுக்கு வந்து ஒரு 60% வெந்தா போதும். இதுக்கு வந்து 85% முருகலா வேகும். அதுக்கு மேல முருகலா போச்சுன்னா அது காரா பூந்தி ஆயிடும். ஆமா, அந்த பதம் வந்து கரெக்டா அது பார்த்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ இது பூந்தி அள்ளி இதுல போட்டுடலாம். உடனே அந்த பாகம் நல்ல சூடு, கரெக்டான சூட்ல இருக்கு. அப்படியே அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம இது நம்ம வந்து வீட்டுல பண்றதால சின்ன பாத்திரத்துல வச்சு பண்றோம். ஆனா அங்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் பாத்திரம். நான் தான் சொன்னேன்ல, 500 கிலோ நெய் போற இடத்துல எப்படி இருக்கும், நம்மளோட 1/2 கிலோ நெய் எப்படி இருக்கு. நம்ம வந்து சிம்பிளா சொன்னா இது லோ பட்ஜெட் திருப்பதி லட்டு. எஸ், அப்படிதான். லோ பட்ஜெட்னாலும் டேஸ்டியான லட்டு அது. அது நெய்ல பொரியுதுனாலே அது ஒரு டேஸ்ட் தானே.
என்னம்மா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பல லட்டு சூப்பரா நம்மளோட கிண்டல்களுக்கு பிறகு ஃபைனலி வந்து பூந்தி ரெடி ஆயிருக்கு இப்போ. ஆமா, பூந்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்க பூந்தி மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா நான் பெரட்டி விட்டுறேன். அப்புறம் இந்த கல்லு வந்து எதுக்குன்னு கேப்பீங்க. ஆமா, அதாவது குரூப்ல டூப்பு அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த கல் எதுக்காக? கல் வந்து அங்கெல்லாம் வந்து பெரிய இதுல வச்சு நல்லா பெசஞ்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பெரிய கல்லுங்களை வச்சு தேய்ப்பாங்க. லட்டுக்கு தேய்ச்சி அது அந்த உருண்டை பிடிப்பாங்க. வீட்லயே ஹோம்மேட் லட்டுன்றப்போ அந்த திருப்பதி லட்டும் வரணும். நான் கல்லு சிலர் வந்து மிக்சிலையும் போட்டு அடிக்கிறாங்க, அது அந்த டேஸ்ட் வராது. ஸோ இதுல பண்றது எனக்கு திருப்தியா இருக்கு. நான் இதுல தான் பண்றேன். நம்ம திருப்பதி லட்டுல பூந்தி முழு ஷேப் பார்க்க முடியாதுல்ல. ஸோ இப்படிதான் நம்ம இடிச்சு இது பண்ணணும். லட்டு வந்து இடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு பிறகு இது ப்ராசஸ் என்ன, அடுத்து என்ன? ஆமா, இதெல்லாம் லட்டு எல்லாம் பூந்தி எல்லாம் நம்ம இடிச்சு அந்த லட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ கொண்டு வந்த பிறகு இந்த நட்ஸ், கல்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கையில நெய் தடவி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம லட்டை வந்து சூப்பரா இடிச்சிருக்கோம். பூந்தி என்னமா மாறிடுச்சு பாருங்க. ஆக்சுவலி திருப்பதி லட்டு உதுத்து போட்ட மாதிரியே ஆயிடுச்சு. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏலக்காய் தாராளமா நல்லா ஒரு 10 கிராம் இல்லை 20 கிராம் வரைக்கும் இடிச்ச ஏலக்காவா சேர்க்கணும். மிக்சியில் அரைக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல ஒரு 4-5 ஸ்பூனுக்கு கல்கண்டு போட்டாச்சு. பாதம் பார்த்தோம்னா ஒரு 50 கிராமுக்கு நான் போட்டிருக்கேன். முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுடலாம். நம்ம இதை நல்லா சேர்த்து வச்சு பிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ எப்படி இருக்கு பார்க்கும்போது இது கையில வந்து ஃபர்ஸ்ட் நெய்யை தடவிக்கலாம். இதுக்கு ஓகே, அந்த சொன்னீங்கல்ல அந்த நெய்யெல்லாம் தடவனா இது வந்து நல்ல ஒரு இளம் சூடு. ஓகே, ஓகேவா? நெய்யை தடவிட்டோம்னா அந்த இளம் சூட்ல தான் வச்சு, ஆறுன பிறகு பண்ண கூடாது. ஆமா, இளம் சூட்லயே சூடு அந்த நெய் அப்படியே உருகி போடும் கையில இருந்து. ஸோ லட்டு வந்து ஷேப்லெஸ். ஆமா, நான் சொன்ன திருப்பதி லட்டு ஷேப்லெஸ். புரட்டாசிக்கு பெருமாளுக்கு லட்டு பிடிச்சாச்சு. லட்டு நல்லாவே பிடிச்சிட்டோம். ஓகே, இந்த புரட்டாசி மாசம் அதுவுமா இந்த மாதிரி திருப்பதி பெருமாளுக்காக நம்ம இன்னைக்கு செய்யறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இல்ல? ஆமா, புரட்டாசி அப்படின்னாலே பெருமாள் தான். ஸோ பெருமாளுக்கு லட்டு, அதுவும் இந்த கான்ட்ரவர்சியலான நேரத்துல அதை அடிக்கோடிட்டு நான் காட்ட விரும்புறேன். இந்த கான்ட்ரவர்சியலான நேரத்துல திருப்பதி லட்டு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேம் இவ்வளவு நேரம் நமக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த பதம், அந்த கரெக்டான அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிங்க. நீங்களும் வந்து வீட்டில் புரட்டாசிக்கு பெருமாளுக்கு லட்டை நெய்வேத்தியமா படைச்சு அப்புறம் பிரசாதமா சாப்பிடுங்க. ஸோ இப்போ இந்த நெய் இருக்குல்ல மேம், இந்த நெய் வந்து எப்படி அதை வந்து நம்ம ஊற்றி சமைக்கும் போதும் சரி, அதே நேரம் பிசையும் போதும் சரி, அந்த நெய்யிலேயே அந்த பதத்திலேயே தான் நம்ம ஃபுல் லட்டையும் பண்ணியிருக்கோம். ஆமா, அதனாலதான் அந்த வாசனை. ஆமா, நெய் வாசனை எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படியே என்னடா அதை பிசையும் போதே எனக்கு ரொம்ப டெம்ப்டா இருக்கும் அந்த லட்டு. ஆக்சுவலா திருப்பதி லட்டு வந்து பிடிச்சாச்சு, நெய்வேத்தியமா இப்பவே படைச்சாச்சு. அடுத்தது வந்து என்னது, சாப்பிடதான் போறோம். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கையால எடுத்தாங்க. ஓகே, இதுல கொஞ்சம் சின்னதா இருக்க லட்டு அவர் கொடுக்குறேன். அதாவது திருப்பதி லட்டு அப்படின்னாக்க அந்த என்ன சொல்றது, அதே அந்த உதிர்வன் தன்மை. நம்ம நார்மலா வந்து நான் ஃபர்ஸ்ட் திருப்பதி லட்டு வந்து எடுத்து தந்தாங்க, நல்லா ரவுண்டா பெருசா. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரொம்ப பெருசாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போதானே சைஸ் பெருசாயிடுச்சு. இப்போ சேம், ஆஹா, அதே திருப்பதி பெருமாள் வந்துட்டார், அதே டேஸ்ட். யூஸ்வலா வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களோ, அதாவது ஹிந்துஸ் இல்லாம மற்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டேஸ்ட்டை வீட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். லட்டுக்கு மதம் கிடையாது. மதம் கிடையாது லட்டுக்கு. நிஜம் தான், சீரியஸ்லி. நம்ம கோயிலுக்கு போறோம்னா எல்லா ஆளுங்களும் நம்ம கிட்ட லட்டு வாங்கி தரீங்களா எனக்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அதை இன்னைக்கு நீ வீட்லயே செஞ்சு பார்த்துடலாம் நம்ம. அதாவது பிரசாதமும், கோயிலில் வைக்கிற பிரசாதமும், சர்ச்சில் கொடுக்குற அப்பமும், அதுக்கு பிறகு பிரியாணி, நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா பள்ளிவாசல் ரம்ஜான் பிரியாணி, இதெல்லாம் தான் மக்களை வந்து ஒன்று சேர்க்குது. அந்த வகையில் திருப்பதி லட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக ரொம்ப டைம் எடுத்து மெனக்கெட்டு ஒரு ரெசிபி, அதுவும் ட்ரெடிஷ்னலா எப்படி பண்றது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம். மிக்க நன்றி. எனக்கு இங்கே வாய்ப்பளித்த நம்மளோட கலாட்டா மீடியாவுக்கு மிகவும் நன்றி.
Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.